எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தீஷ். இந்த வீடியோவில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமில் இருந்து விசில் போர்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரிலீஸ் பண்ணிட்டாங்க வீடியோ சாங்கே. அண்டு ஆல்ரெடி தேட்டரில் பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் என்னென்னா விசில் போர்டு சாங் ரிலீஸ் ஆன ஸ்டார்டிங் டைமில் வந்து நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருந்தது. எனக்கும் இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் லிரிக்ஸ், பீட் இஸ் அ கீ இல்லையா? ஸோ வந்து தளபதி அவர்களுக்கான ஒரு இன்ட்ரோ சாங் அப்படிங்கும்போது அந்த ஒரு பீட்டாக ஒரு கம்போசிஷனாக வந்து ஏதோ ஒரு விஷயம் குறையுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து குத்த சொல்ல யுவனை, ஆனால் வந்து ஏதோ ஒரு விஷயம் குறையிற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு சொல்லலாம். ஆனால் வந்து தேட்ரிக்கல் வெர்ஷன் வந்து இந்த குறையை வந்து அப்படியே மறக்கடிச்சு மாற்றி இருந்துச்சு. ஏன்னா தேட்ரிக்கல் வெர்ஷனில் இறக்கி இந்த பீட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணும்படியாக இருந்துச்சு. ஸோ அந்த வெர்ஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தேட்டரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இந்த சவுண்டில் க்ரௌடில் ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு அந்த சட்டத்தில் சேர்ந்து பார்த்தோம். ஸோ இப்போது ஒரு மாதிரி தெளிவாக ஒரு டைம் நீட்டாக கேட்கணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ தான் வந்து உட்காந்துட்டேன். ஸோ வாங்க பார்த்துறோம். ஸோ லெட்ஸ் கோ. காந்தி பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி கலப்பட்டுமா, கேம்பெயின தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா. தளபதி கியூட்லா. ஏய் ஒரு நிமிஷம், நான் சொன்னேன் ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன். ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டுது. டே மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டாக கேளு. ஸ்டார்ட் மியூசிக். இந்த பீட்டு தேட்டர் எல்லாம் விட்டுச்சிட்டோம். பயங்கரமாக இருந்துச்சு. பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி கலப்பட்டுமா, ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா, இடி இடிச்சா என் வாய்ஸ் தான் வெட்டி வெட்டி. அந்த பீட்டோட டான்ஸ் மூவ் சிங்க் ஆன விதம் பயங்கரம். வாய்ஸ் சத்தம் பத்தாது விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடு, ரத்தம் பத்தட்டும் விசில் போடு, ஹே நம்பி ஹே நண்பா ஹே விசில் போடு, கியூட். விசில் போடு, ஆட்டோமேட்டிக்கா விசில் போடு, டிராகன் வேட்டைக்கு விசில் போடு, ஹே நம்பி ஹே நண்பா விசில் அடி என்னோடு. கொரியோகிராஃபி சூப்பராக இருந்தது. என்ன எனர்ஜி லெவல் பா தலைவனுக்கு. கொண்டாடத்தான் நீ பிறந்த காரணத்தை ஏமறந்த, மத்த கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கத்தானே கண் திறந்த, எதிரி ஹார்ட்டை நீ ஸ்டீல் பண்ணிக்கோ. வாவ். மேல என் கோவம் ஃபீல் பண்ணிக்கோ, உனக்கு நீயே கால் பண்ணிக்கோ, உன் லைஃப் அப்பப்போ டீல் பண்ணிக்கோ. கியூட். யுவன் வாய்ஸ் அது. நிறைய வாய்ஸ் புதுசாக வருது. யார் தெரியல இந்த வாய்ஸஸ். மூணு பேர் எனர்ஜியும் டான்ஸ்ல சூப்பரா இருந்தது. தண்ணி இல்ல ஊருக்குள்ள குயிலுங்க பாட்டெல்லாம் கேட்பதில்ல, கண்ணா கட்டும் கண்ணீர் இல்ல, மயிலுங்க ஆட்டத்தை பார்ப்பதில்ல, மைக்கேல் ஜாக்சன் நான் மூன் வாக்கு, மார்லன் பிராண்டோ நான் டான் வாக்கு, மாட்டோம் வேணும் நான் தோ வாக்கு, பாட்டிக்கு தாயங்க வாக்கு. நிஜமா இந்த பீட் இந்த வருஷன் அடிலா. அமிக்கி போடா. தேட்டர் வெர்ஷன் இதெல்லாம் இருந்துட்டா? நான் கவனிக்கலையா? அமுக்கி போட்டு டப்பாங்குத்துங்க இதெல்லாம்.
ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் வாய்ஸ் பின்னாடி வந்திருக்கு. ஏடா இருக்குது புதுசாக, எனக்கு தேட்டரில் கேட்ட மாதிரி இல்லை அதை. அதாங்க சார், அந்த கடைசியாக வந்து அந்த எக்ஸ்ட்ரா லேயர், அந்த அமுக்கி குத்து, அந்த அந்த வாய்ஸில் வந்து அந்த லேயரை நான் தேட்டர் டெலிவிஷனில் கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லை. மேபி தேட்டர் சவுண்டில் மேபி அந்த விஷயத்தில் மேபி நான் கவனிக்கலையா என்னன்னு தெரியல. அது வந்துச்சான்னு நீங்கள் சொல்லுங்கள் தேட்டர் வெர்ஷனில். பட் எனக்கு இங்கே கேட்ட மாதிரி இல்லை, இங்கே புதுசாக இன்சர்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. மற்றபடி திஸ் வெர்ஷன் வாஸ் அமேசிங். என்ன கேட்டிங்கன்னா எந்த ஒரு பெரிய ஹீரோஸோடைய ஒரு இன்ட்ரோ சாங், அதுவும் வந்து ஒரு குத்துப்பாட்டு அப்படிங்கும்போது நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்ப்போம், குத்துனாவே என்ன பீட்டு தானே. ஸோ அந்த பீட்டை வந்து நல்லா வச்சு கொடுத்துட்டாங்கன்னா அது நமக்கு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பி ஆயிரும். பட் அந்த ஒரு பீட்டை வந்து இனிஷியலாக விட்டு அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷனை நான் வந்து மிஸ் பண்ணேன். நிறைய பேர் அதை மிஸ் பண்ணாங்க, ஒரு சின்ன குறையாக பார்த்தாங்க. அந்த குறைய நம்ம முன்னே சொன்ன மாதிரி இந்த வெர்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி விட்டுருச்சு. பிபி வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு ரிலீஸுக்கு முன்னாடியே, ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி, நீங்கள் கேட்ட வெர்ஷன் வந்து தேட்டரில் இருக்காது, அங்கே வேறு வெர்ஷன் இருக்குமா சொல்லிட்டாரு. அதுவும் சொல்லாமல் இருந்தாங்கன்னா இன்னும் சர்ப்ரைஸாக இருந்திருக்கும் ஃபஸ்ட் டே பார்த்தவங்களுக்கு. மற்றபடி தான் இந்த வெர்ஷன் வந்து பீட் சூப்பராக இருந்துச்சு. அந்த பீட்டுக்கும் அந்த டான்ஸ் மூவ்ஸுக்கும் சிங்க் ஆன விதம் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வோக்கல்ஸ் வந்து நிறைய விஷயம் மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு விட்ட வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாட்டுமே வந்து தளபதி அவர்கள் தான் பாடியிருப்பாங்க. ஆனால் இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இடையில வந்து வேறு சில வோக்கல்ஸ் வருது, வேறு சில சிங்கர்ஸ் யாரோ பாடியிருக்காங்க. அது யாருன்னு எனக்கு கரெக்டாக அந்த பீட் கேட்கும்போது எனக்கு கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. பட் வந்து இந்த வெர்ஷனில் வேறு சில சிங்கர்ஸும் பாடியிருக்காங்க. கடைசியாக வந்து அந்த இன்சர்ஷன், அந்த டப்பாங்குத்து, அமுக்கி குத்து அப்படிங்கிற மாதிரி வெர்ஷன்லாம் வந்து அதுவும் யார் வாய்ஸ்ன்னு தெரியல. அது வந்து அந்தளவுக்கு பெட்டராக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. கேட்கும்போது ஃப்ரெஷ்ஷாக புதுசாக கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் தேட்டருக்கு வெர்ஷனில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அந்த ஒரு விஷயம் வந்து அமுக்கி குத்துங்கிறது வந்து அந்த லேயர் வந்து எனக்கு அவ்வளவும் பெட்டராக ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. ஏன்னா அது இல்லாமே அந்த இடம் பீட்டாக ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அதை கொண்டு வந்து வச்சிருக்க வேணாமோன்னு எனக்கு தோணுது, என்னோட ஒப்பீனியன் படி. மற்றபடி இந்த வெர்ஷன் ஆஃப் விசில் போர்டு வந்து இட்ஸ் ரியலி அ பிளாஸ்ட். சூப்பராக இருக்குது. அந்த பீட்டு, அந்த டான்ஸோடைய அந்த மூமெண்ட்ஸோடைய சிங்க்கு எல்லாம் ஒரு மாதிரி ஜெல் ஆகி வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி படம் வந்து தேட்டரில் பார்த்தாச்சு, இந்த பாட்டையும் பார்த்தாச்சு. ஆனால் வந்து ஏன் நான் வந்து அகைன் வந்து ரியாக்ட் பண்ண உட்காந்தேன்னா இந்த பீட் வெர்ஷனுக்காக தான். ஏன்னா இந்த பீட் அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது. நிறைய விஷயங்கள் புதுசாக உள்ள இன்செர்ட் பண்ணி மாற்றிருக்காங்க. அந்த விஷயத்துக்காக தான் பார்க்க உட்காந்தேன். நிஜமாகவே வந்து நான் என்ஜாய் பண்ணேன். இந்த வெர்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பீட் வந்து சொல்லி எடுக்குது. ஆக்சுவலாக வந்து ஐடியாவே வந்து ரிலீஸ் செய்யும்போது ஒரு வெர்ஷன், படத்துக்குள்ளே வேறு வெர்ஷன் வச்சுருந்தாங்களா தெரியல, இல்லை இப்போ சாங் வந்து அந்தளவுக்கு இல்லைன்னு சொன்ன உடனே மாற்றினாங்களான்னு தெரியல. ஆனால் இன்னொரு வெர்ஷனை இப்படி வச்சு ரிலீஸ் பண்ணதுக்கு, இப்படி பண்ணதுக்கு இவனுக்கு என்னுடைய நன்றிகள், இவனுக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதான் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். ஸோ நன்றி, வணக்கம்.